ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குக்கிங் இன் தமிழ். இன்றைக்கி நம்ம குளுமையான ஒரு குலுக்கி சர்பத் தாங்க செய்ய போகிறோம். வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். நம்ம கேரளா ஸ்டைலில் ஒரு குலுக்கி சர்பத் தான் செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன பண்ணுறீங்க, ஒரு சில்வர் பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. முதல்ல சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். இதில் நான் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்குறாங்க. அதாவது ஒரு பெரிய கிளாஸ் 2 கிளாஸ் போடுற அளவுக்கு இப்போ நான் செய்கிறேன். ஸோ இதுக்கு நான் 3/4 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். 3/4 டம்ளருக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தண்ணீர் சேர்த்துக்குங்க. ஸோ 1 டம்ளர் அளவுக்கு சேர்த்துட்டேன். ஸோ ஒரு 1/2 டம்ளர் சேர்த்துட்டேன். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி நல்லா லோ ஃப்ளேமில் இதை வச்சுருங்க. ஒரு ஸ்பூனை போட்டு நல்லா இது கிண்டிகிட்டே இருங்க. இந்த சர்க்கரை நம்ம பாகு மாதிரி காய்ச்சக்கூடாது. இந்த சர்க்கரை கரைஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணணும், அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். சாதாரணமாக நம்ம வீட்டில் ஜூஸ் போடுறதா இருந்தால் நம்ம சர்பத் ஆட் பண்ணுவோம். அதாவது சர்பத் மட்டும் நம்ம கடையில் கிடைக்கும் ரெடிமேடாக. ஆனால் இந்த கேரளா ஸ்டைலில் பண்ணுறதுனால நான் சுகர் சிரப் ரெடி பண்ணுறேன். ஸோ இது கரையிற வரைக்கும் தான் பார்க்கணும், இல்லை ரொம்ப திக்காக போய் நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் கரைஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணிடலாம், சர்க்கரையெல்லாம் கரைஞ்சோன்னா ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், எனக்கு சர்க்கரை நல்லாவே அது கரைஞ்சிருச்சு. ஸோ இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க, இதை நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ நமக்கு சுகர் சிரப்பு நல்லாவே ஆறிடுச்சுங்க. அடுத்து இந்த குலுக்கி சர்பத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். நான் 2 டம்ளர் அளவுக்கு நம்ம 2 கிளாஸ் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு 1 கிளாஸ்க்கு 1 லெமன் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம 2 கிளாஸ் செய்கிறதுனால நான் 2 எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதே மாதிரி 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஐஸ் க்யூப் எவ்வளோ தேவையோ உங்களுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இது சப்ஜா சீடு. இந்த சப்ஜா சீடு இந்த அளவுக்கு தான், 1 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் நான் எடுத்துகிட்டு என்ன பண்ணிட்டீங்க, இந்த மாதிரி நான் ஒரு பெரிய பவுலில் போட்டு வச்சுக்கிட்டாங்க. போட்டுட்டு இது தண்ணி நிறையா ஊற்றி வச்சுருங்க. இதில் நம்ம சப்ஜா சீடு கடுகு மாதிரி, நம்ம கருப்பு எள்ளு எப்படி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் தான் எடுக்கணும். எடுத்துகிட்டு அது ஊற போட்டிங்கன்னா இந்த அளவுக்கு வந்துடும். இது நமக்கு வேஸ்ட் ஆகாதுங்க. இது மாதிரி நீங்கள் நிறையா போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம அடிக்கடி இந்த மாதிரி சர்பத்து ஜூஸ் எனி ஜூஸ் போட்டாலும் நீங்கள் அதில் கொஞ்சம் போல் இதை போட்டுக்கலாம். ஏன்னா இது நல்லது, உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரக்கூடியது. ஸோ அந்த சப்ஜா சீடு எல்லா ஜூஸுக்குமே நீங்கள் போட்டுக்குங்க. இதை பாருங்க, இப்போ நான் 2 கிளாஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் நம்ம இந்த சுகர் சிரப்பை ஊற்றிக்கலாம். ஸோ நம்ம மற்றதுக்கெலாம் நம்ம ஐஸ் க்யூப் இதெல்லாம் போடுவோம். ஸோ அது நமக்கு கரெக்டாக நிறையா வரும். அதனால் இதில் ரெண்டுத்துலேயும் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 3/4 பதத்துக்கு நம்ம என்ன பண்ணிடலாம், அதை ஊற்றி வச்சுக்கோங்க. 3/4 கிளாஸ் அளவுக்கு நம்ம அதை ஊற்றி வச்சுருக்கோம். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம், எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. எலுமிச்சம்பழம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு பாதியாக கட் பண்ணாதீங்க, கொஞ்சம் சைடாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன பீஸாக இப்படி சைடில் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 2 லெமன்லேயும் அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணுறீங்க, இதை அப்படியே முழுசாக இந்த இதில் நம்ம சுகர் சிரப்பில் அப்படியே போட்டுருங்க. அதே மாதிரி இப்போ பச்சை மிளகாத்தை என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபுல்லாக கீறக்கூடாது. ஸோ சென்டரில் லைட்டாக அப்படி ஒரு கீரில் மட்டும் லைட்டாக இப்படி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக கீறணும், ஃபுல்லாக நமக்கு கீறக்கூடாது. ஏன்னா அதோடய ஃப்ளேவர் நமக்கு அதில் இறங்கணும். ஸோ அதுக்காக தான் நம்ம அது லைட்டாக கீறி போடுறோம். 2ஆக கட் பண்ணி போட்டுறாதீங்க, ரொம்ப காரமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக நடுவில் மட்டும் சென்டரில் மட்டும் கீறி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணுறீங்க, இந்த 3/4 எலுமிச்சம்பழத்தையும் திருப்பி என்ன பண்ணுறீங்க, ஒரு சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நம்ம இப்படி எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா நான் கொஞ்சம் பெரிய லெமனாக எடுத்துருக்கனால நமக்கு இதில் பாதி லெமன் ஊற்றினாலே நமக்கு இது போதுங்க, அந்த லெமன் ஜூஸ் ஸோ இது 2 பீஸ் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நம்ம திருப்பி ப்ரிப்பேர் பண்ணும்போது அதை போட்டுக்கலாங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ இதை லெமனை நம்ம என்ன பண்ணலாம், நல்லா புளிஞ்சிக்கலாம். இந்த 1/2 லெமன் அப்படியே நல்லா புளிஞ்சு விட்டுக்குங்க. ஸோ நல்லா டைட்டாக புளிஞ்சிங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய சாறு எல்லாமே இதில் ஊற்றிடுங்க. ஸோ நம்ம 1 கிளாஸ்க்கு நான் பெரிய லெமன்னால பாதி போடுறேன். சின்ன லெமனாக இருந்துச்சுன்னா நீங்கள் முழு லெமனுமே நீங்கள் அதில் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னா சப்ஜா சீடு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீடு போட்டுக்குங்க. ஸோ இது நீங்கள் எவ்வளோ வேணால் போடலாங்க, ரொம்ப ரொம்ப நல்லது, நல்ல குளிர்ச்சி தரக்கூடியது. ஸோ அது போட்டுக்கோங்க. 2வது ஐஸ் க்யூப். ஐஸ் க்யூப் நான் சொன்ன மாதிரி தான், நீங்கள் எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு மேலே போட்டோன்னா எனக்கு அப்படியே ஊற்றிடும் கீழே.
இப்போ நம்ம ஃபுல்லாக போட்டுட்டோம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா வந்து ஒரு ஸ்பூன் ஒன்று வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்பூனே வச்சுட்டு நல்லா வந்து ஃபுல்லாக வந்து கலக்கி விடுங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு டெக்னிக் சொல்லித்தரேன். இப்போ வந்து நார்மலாக வந்து நம்ம வந்து கேரளா குலுக்கி சர்பத் செய்கிறனால இது என்ன பண்ணுவாங்க, நார்மலாக வந்து இப்படிலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதை ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு சின்ன திருப்பி வந்து என்ன பண்ணுறீங்க, ஒரு சில்வர் கிளாஸோ ஏதாவது ஒன்று எடுத்து என்ன பண்ணுறீங்க, இந்த மூடிக்கு வந்து ஃபிட் ஆகிற மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு நல்லா ஷேக் பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா குலுக்க முடியுமோ அந்த அளவுக்கு குலுக்கி வச்சோம்னா தான் இதோடைய லெமனும் ரெண்டாவது இந்த க்ரீன் சில்லியோடைய அந்த ஃப்ளேவரும் என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து இதில் இறங்கும். அப்போ தான் அதோட வந்து குடிக்கும்போது நல்லா இருக்குங்க. அதனால தான் அது வந்து குலுக்கி சர்பத்து அப்படின்னு சொல்கிறது. ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஸ்பூனை வச்சு தான் நல்லா கலக்கி விட்ருக்கேன். நான் என்ன நமக்கு அந்த மாதிரிலாம் குளுக்கணும்னா கீழே பாதி ஊற்றி போயிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு வாட்டர் பாட்டில் கொஞ்சம் அகலமான ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. அது ஃபுல்லாக ஊற்றிட்டு நல்லா வந்து மூடிட்டு ஷேக் பண்ணிவிட்டு திருப்பி இதில் ஊற்றிட்டு நம்ம வந்து குடிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ நான் அந்த மாதிரி தான் செய்ய போகிறேன். ஸோ உங்களுக்கு சொல்லிட்டனால நான் செஞ்சு காமிக்கல. கண்டிப்பாக இந்த ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.